நார்மல் டெலிவரி தான் புஷ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அது சி செக்ஷனாக மாறிடுது. எப்படி நார்மல் டெலிவரி நடக்குது, இல்லை எப்படி சி செக்ஷன் எப்படி நடக்குது? பேஷண்ட் மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, ஒரு ஃபேமிலியே இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா பிளேம் வந்து உங்கள் மேலே விழுது. யூஸ்வலாக நாங்கள் நார்மல் டெலிவரி தான் போகிறோம், டாக்டர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால கேட்குறேன், உங்கள் மேலே மீன்ஸ் டாக்டர்ஸ் மேலே சொல்கிறேன் நான். அது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்படி நடக்குது? அது அதான் டாக்டர்ஸ் மேலே கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸ்டார்டிங்கில் நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது கேரளா. ஓகேங்க. அதுக்கப்புறம் கேரளாவில் கொஞ்சம் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்க கல்ச்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலான்னு சொல்லும்போது 2 நாள் ஆகும். இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு நார்மலாக பெயின் ஆகிட்டு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது, டேட்டுக்குள்ளேயே நார்மலாக பெயின் ஆகிட்டு நார்மலாக டெலிவரி ஆகிடுவாங்க. அது எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசாக பண்ணுறதில்ல. எங்கே எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்ன மாதிரினா, இப்போ ப்ரெக்னென்சியில் பிபி வரும் சில பேருக்கு, 24 வீக்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு வரும், சுகர் வரும், சில டைம்ஸ் வெயிட் கம்மியாக இருக்கும் குழந்தை, தண்ணி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எங்களால் ஒரு டேட் வரைக்கும் போகவும் முடியாது, நார்மலாக வழி வர வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு பர்டிகுலர் காம்ப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் டைமில் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து நார்மல் டெலிவரிக்கு இன்டியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ கவுன்சிலிங் பண்ணும்போது தான் எங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நார்மலாக பெயின் ஆகி வர்றது வேறு, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க பாடி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஸோ ஒரு நார்மல் பெயின் வரதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பையோட வாய் வந்து ரைப்பனிங்னு சொல்லுவோம், செர்விக்கல் ரைப்பனிங்னு சொல்லுவோம். அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவோம். அதை பிடிச்சி ஸ்பீடெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த செர்விக்கல் ரைப்பனிங்க்கு நாங்கள் வந்து டியூப் மாதிரி போடுவோம், சம்டைம்ஸ் ஜெல் வைப்போம், டேப்லெட்ஸ் கொடுப்போம். அது வந்து டேக்ஸ் டைம், 24 to 36 hours ஆகும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் ரைப்பனிங் ஆகி பெயின் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பெயின் இன்டியூஸ் ஆக்மெண்ட் பண்ணி டெலிவரிக்கு போவோம். அது ஒரு 24 hours எடுக்கும். ஸோ சொல்லப்போனால் 2 to 3 days சம்டைம்ஸ் லாங் ஹார்ஸ். அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலியே நாங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஒரு 12 hours ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10 பேர் வருவாங்க, ஏன்னா டெலிவரி ஆகலை, என்ன பிரச்சனை, கண்டிப்பாக குழந்தை டெலிவரி ஆகிருமா, இல்லை குழந்தை சேஃபாக இருக்குமா, இப்படின்னு ஒரு மென்டல் ப்ரெஷர் எங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டெலிவரி ஆகக்கூடிய குழந்தைங்க கூட நாங்கள் கடைசியில் கண்டிப்பாக நார்மலாகிரும்னு தெரியும், பட் இவங்களுடைய ப்ரெஷர்னால நாங்கள் சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களே தான் ப்ளேம் பண்ணுவோம்.